அனைவருக்கும் சமயக் தர்சனம். ஜெய் ஜினேந்திரா. இறை வணக்கம். கருப்பொருள் அருகர் வாழ்த்துப்பா, பாவகை வெண்பா, உட்பிரிவு களி வெண்பா, அருகர் வாழ்த்து. வினைகளிரண்டும் களைய முனைந்து முனைவன் கொடுத்த உரையுரைத்து கடமை நினைத்து விரைந்து முனைந்து மனதில் பதிந்த கருவை எடுத்து அருவி புரைய பெருகி வளரும் படைப்பை கொடுத்து மனதை இழுத்து சமயம் வளர சமணர் சிறக்க படைத்த படைப்பே தெமக்கு புதிது. நிதமும் தொடர்ந்து நினைத்தெழுதிட உலகம் முழுதும் பரவ பரவ பிறந்த பிறப்பின் பயனையுணர்ந்து அருவநிலையை அடைய துடித்து அறமும் தழைக்க அறிவர் செழிக்க அருகருரைத்த அறத்தை அறிந்து எளிய முறையில் எவரும் உணர இனிய நடையில் இசைக்கு மொழியில் அழகு தமிழில் அமுத மொழியில் பிறந்த குழவி தவழ்ந்து தவழ்ந்து நிதமும் வளர்ந்து நடக்க முயன்று எடுத்த அடியின் செயலி துவன எழுதி பழகி கிடைத்த கவியை அகமும் மகிழ்ந்து பகிர்ந்து மளித்து கிடைத்த அறிவின் கருவு மதன அருக கடவுள் அடியை வணங்கி புகழ்ந்து பணிந்து தொழுது இயற்றியவர் கவிராசர் மகராசர் ஐயா அவர்கள். அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்ததற்கு கவிராசர் மகராசர் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரேயன்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. தமிழ் என்னும் தாய்மொழி என் தாயின் சொற்கள் சொல்லும். மென்கவி நிறைந்த காற்றென அது கருணையோடு வார்த்தையாடும். அழகினிலே விளங்கும் வானம் அருளிழையாய் அமர்ந்து நிற்கும். அத்தகைய தமிழை வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன். தத்துவம் என்பது தீபம், தெரியாத வாழ்வுக்கு வழி, அறிவுடன் நம்மை நடத்தும், அமைதியாய் பேசும், உண்மையை காண வழியும், உள்ளத்தை மாற்றும் வெளிச்சம். அறிவின் ஒளியை விதைக்கும் உங்களையே நம் தத்துவ பயணத்தின் வழிகாட்டியாக இதயம் கனிந்து திரு பு. ஜெயராஜன் சாஸ்திரியார் அவர்களை வரவேற்கிறேன். உண்மை தேடும் உள்ளத்தின் நடையில் தத்துவ சொற்கள் வழிகாட்டும் இந்த வகுப்புக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நெஞ்சில் நிறைந்த நன்றியை வார்த்தைகளாக பொழிய வரும் திரு தேவ ஜெய சுந்தரன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். பாடல் தொடங்கும் முன்னரே ராகம் இசைக்கும் நாதம் போல தத்துவத்தின் ராகத்தை வாசிக்க திரு கவிராசன் மகராசன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றிம்மா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சின்ன முன்னுரை, ஒரு 2 நிமிடத்தில் ஒரு முன்னுரை முடிச்சுட்டு ஐயாவுடைய தத்துவ உரை ஆரம்பிச்சிரும். முக்கியமாக பெற்றோர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றது, இப்போ ஒரு சிலர் வீட்டில் பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க, எனக்கு நல்லா தெரியுது, பிள்ளைகள் வந்திருக்கிறது தெரியுது. பிள்ளைகள் இன்னும் வரலை, பக்கத்தில் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, எதனா பேசிட்டு இருக்காங்கன்னா தயவு செய்து பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டுவாங்க. என்னன்னா வருங்காலத்தில் தலைமுறையில் சமணர்களாக வாழணும்னா இன்னைக்கு அவங்களுக்கு சின்ன வயசுல தத்துவத்தை கற்றுக்கணும். பிள்ளைகள் குறிப்பிட்ட வயது ஒரு 15 வயது கடந்துட்டாங்கன்னா உண்மையை சொல்கிறேங்க, கண்டிப்பாக பிள்ளைகளை அதுக்கப்புறம் உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம். அவர்களுக்கு புண்ணிய ஜென்ம அந்த பிராப்தம் இருந்தால் தான் அது நடக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப வயசுல, அதாவது 15 தாண்டுச்சுன்னா
இந்த 50-60 வயது தாண்டி தான் அப்புறம் தர்மத்தை கேட்டுக்கிட்டு அந்த வழியில வந்தவங்க பல பெரியவர்களை நான் கண்கூட பார்த்திருக்கேன். தயவு செய்து பிள்ளைகளை இப்பவும் இன்னும் நேரம் கடந்துடல. இப்பவும் பிள்ளைகளை வீட்டில் இருக்கிறாங்கன்னா முதல்ல பிடிச்சி உட்கார வைங்க. அதே மாதிரி பிள்ளைகள் எல்லாரையும் அந்த நோட்ஸ், ஏன்னா பசங்களுக்குலாம் தெரியாது இல்லையா, இது வந்து ஏதோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப வகுப்பு எப்படி பள்ளியில் போயிட்டு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அதே சிந்தனை இங்கே இருக்கணும். கையில் நோட் புக் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஐயா பின்னாடி கேள்விகள்லாம் கேட்பாரு, வந்து அது கரெக்டாக பதில் சொல்லணும் இல்லையா, நோட்ஸ்லாம் எழுதணும். அந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்குலாம் வரணும். பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. வருங்கால தலைமுறைக்கு வந்து அடுத்த தலைமுறை பசங்க சமணத்திலேயே திருமணம் செய்து சமணர்களாகவே வாழணும். சமணர்களா வாழறதுன்றது அதோட முக்கியமான ஒன்று. இது ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா முக்கியமா தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், பயமுறுத்துறேன். ஏன்னா இது அவ்வளவு சீரியஸான விஷயம். தயவு செய்து எல்லாரும் தத்துவ வகுப்புக்கு பிள்ளைகள் தான் வரணுமா அப்படின்னா இல்ல, இளைஞர்களும் வேணும். இளைஞர்கள் எல்லாரும் தத்துவ வகுப்புகளை உட்காருங்க. நல்லா தத்துவத்தை தெரிஞ்சிருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்கணும். அதாவது பாருங்க, தத்துவத்தை ஒரு டிக் பாக்ஸா நினைச்சீங்கன்னா கேட்டுட்டேன்னு ஓடி போயிடலாம். ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை ஆத்மார்த்தமா ரசிச்சு கத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சாலும் அதை மறுபடியும் கேட்டு அதை கேட்டு ரசிக்கணுன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உதாரணத்துக்கு நான் பல தடவை சொல்லியிருப்பேன் மேடைகள்ல, ஒருத்தனுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், வீட்டுல ஃபுல் மேட்சும் பார்த்திருப்பான், 3.5 மணி நேரமும் பார்த்திருப்பான். அடுத்த நாள் பள்ளியிலயோ கல்லூரியிலயோ அந்த மேட்ச்ல அந்த லாஸ்ட் பால் சிக்ஸர் அடிச்சானே அப்படின்னு ஒருத்தன் நண்பன் சொல்லும் போதே கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதை விட அதிகமா தத்துவத்தை, அதாவது சும்மா ஒரு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லாம அதை உள்ளார்ந்து படிச்சீங்கன்னா அதை மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சதே திருப்பியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதாவது படிச்சவங்களுக்கே திருப்பியும் வரணும்னு பல பேர் வராங்கன்னா ஓரளவுக்கு கத்துக்குட்டியா இருக்கிறாங்களே, அது எவ்வளவு முக்கியம் அவங்களுக்குலாம். அதனால அவங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி தத்துவ வகுப்புலாம் கேட்டாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப கத்துக்குட்டிங்களோட சரி, எனக்கு தெரியவே தெரியாதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வகுப்பு. பூமாலை முதலாய புனையாத திருமூர்த்தி காமாதி வென்றுயர்ந்த கடவுளென்றறைந்தாலும் கோமானின் திருவுருவம் கண்டுவப்பரறியரே. அனைவருக்கும் நற்காட்சி வணக்கம். அருமையான இறைவணக்கம். நல்லதோர் வரவேற்புரை, அதை தொடர்ந்து குழந்தைகள் அவர்களை நமக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்று முதலில் இந்த சமண தத்துவ அறிமுக வகுப்பில் சமணத்தின் அடிப்படை கருத்துக்களை பற்றி நாம் இங்கு தெளிவு பெற முயற்சி செய்வோமாக. இது கிட்டத்தட்ட இந்த செஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகளை நானே எழுப்பி அதற்குண்டான விடையை தர முயற்சி செய்ய போகிறேன். இதில் சமணத்தின் அடிப்படை கருத்துகள், கோட்பாடுகள் அந்த லெவல்ல போவாது. சமணத்தை அறிய விரும்பும் குழந்தைகளுக்கு அல்லது பெரியவர்களுக்கு ஒரு அடிப்படை சொல்லிக் கொடுக்கிற ஒரு வகுப்பாக இதை நான் பார்க்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஆழமான கருத்துக்களை பற்றி, ஆழமான கருத்துக்கள்லாம் இந்த வகுப்புல நாம தொடங்கல. மேலோட்டமாக ஒரு ஈகிள்ஸ் வியூல சமணத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை, சமணம் என்றால் என்ன என்பதை நாம் இங்கு இதை பற்றி நம்ம இங்க சர்ச்சை செய்ய உள்ளோம். முதலில் இந்த உலகமானது, நாம் வசிக்கும் இந்த உலகமானது எப்படி உருவாயிற்று? எல்லா சமயத்திலும் இதை பற்றிய சர்ச்சைகள் எழுவதுண்டு. அவரவர்கள் வேதத்திலோ புராணத்திலோ அல்லது சமய நூல்களிலோ இதை பற்றிய வர்ணனைகள் கிடைக்கப் பெறுகின்றன. சமணத்திலும் உலகம் எப்படி உருவாயிற்று என்பதை பற்றிய
கருத்துகள் பரவலாக பிரதமானியோகம் முதல் திரவியானியோகம் வரை அனைத்து அநியோகங்களிலுமே இதை பற்றிய சர்ச்சைகள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. சமணம் என்ன கூறுகிறது என்றால், எந்த ஒரு பொருளும் தானாக தோன்றுகிறது, நிலை பெற்றிருக்கிறது, அழிகிறது. எந்த ஒரு பொருளையும் யாரும் உருவாக்குவதில்லை. இறைவனோ அல்லது வல்லமை படைத்தவனோ பொருட்களை உருவாக்குகிறான் அல்லது உலகத்தை உருவாக்குகிறான் என்று சொல்லுவது, கருதுவது மிகவும் தவறான ஒரு சிந்தனை, மிகவும் தவறான கருத்து. இந்த உலகமானது 6 பொருட்களின் கூட்டு ஆகும். இந்த 6 பொருட்களை பற்றி 3வது அல்லது 4வது வகுப்புல இத பத்தி விரிவாக நான் பிறகு பேசுகிறேன். 7 தத்துவங்களை பற்றி பேசும் பொழுது, 9 பதார்த்தங்களை பற்றி பேசும் பொழுது இந்த 6 பொருட்களை பற்றியும் பேசலாம். 6 பொருட்களின் கூட்டுதான் இந்த உலகம். ஜீவம், பூத்கலம், தர்மம், அதர்மம், ஆகாயம் மற்றும் காலம். இந்த 6 பொருட்களின் கூட்டு உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகத்தை யாரும் உருவாக்கவில்லை, இறைவன் உருவாக்கவில்லை. சமணத்துல ஒரு கருத்து என்ன என்றால், இது கர்த்தாவாதத்தை ஏற்பதில்லை. இது ஒரு வடமொழி சொல். அதாவது இந்த உலகத்தை இறைவன் செய்வித்தான் அல்லது உருவாக்கினான் என்ற கர்த்தாவாதம் இருக்கிறதே, அதை சமணம் முழுமையாக மறுக்கிறது, அதனை ஏற்பதில்லை. இந்த உலகம் தொன்று தொட்டு இருக்கிறது, இதை யாரும் உருவாக்கவில்லை. உலகத்தில் எல்லா பொருட்களும் தானாக தோன்றுகின்றன, நிலை பெற்று இருக்கின்றன அல்லது அழிகின்றன, மீண்டும் தோன்றுகின்றன. இப்படி பரியாய மாற்றங்கள், பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. உலகத்தை யாரும் உருவாக்கவில்லை, இறைவனும் உருவாக்கவில்லை என்பதை திண்ணமாக இங்கு சமண நூல்கள் எடுத்துரைக்கின்றன என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். பொருட்கள் எப்படி தோன்றி மறைகின்றன? எதுவா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பொருளாக, புத்தகமாக இருக்கட்டும் அல்லது மொபைல் போனாக இருக்கட்டும் அல்லது துணிமணியாக இருக்கட்டும், நகை நட்டாக இருக்கட்டும், இவை எல்லாம் எப்படி தோன்றி மறைகின்றன? திரவிய சங்கிரகத்தில் சத் திரவிய லட்சணம் என்று ஆச்சாரிய உமா சுவாமி எடுத்துரைக்கிறார். சத் என்பதுதான் திரவியத்தினுடைய, பொருட்களினுடைய லட்சணம், இலக்கணம் என்று ஆச்சாரியர் எடுத்துரைத்திருக்கிறார். சத் திரவிய லட்சணம். சத் என்றால் என்ன? சத்து தான் திரவியத்தினுடைய இலக்கணம், லட்சணம். சத் அதுதான் பொருள், அதுதான் திரவியம், அதைதான் திரவியம் என்றும் கூறுகிறார்கள். உத்பாத வேய திரவிய யுக்தம் சத் என்பது மற்றொரு சூத்திரமாகும். இதையும் உமா சுவாமி தத்துவார்த்த சூத்திரத்தில் எடுத்துரைத்திருக்கிறார். உத்பாதம் என்றால் வடமொழி சொற்கள், 3 சொற்கள். உத்பாதம், உத்பாத, வேய, திரவியம். தோன்றுதல், நிலைத்திருத்தல் மற்றும் மறைதல். உத்பாத என்றால் தோன்றுதல், வேய என்றால் மறைதல், திரவிய என்றால் நிலைத்திருத்தல். பொருட்களில் மாற்றங்கள் ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பொருட்களில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. தோன்றிக் கொண்டே இருக்கிறது, பொருளானது தோன்றுகிறது,
அழிகிறது, ஆனால் நிலைத்தும் இருக்கிறது. துணி இருக்குது, துணி புதுசா வாங்குறோம், நல்லா பளிச்சுன்னு இருக்குது, நல்ல கலர்லாம் நல்லா இருக்குது. சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் அதை உபயோகப்படுத்துறோம். அதுக்கப்புறம் அது ஃபேட் ஆகுது, அதுக்கப்புறம் அது கிழிஞ்சு போகுது, அதுக்கப்புறம் அது புடு துணி ஆகுது, அதுக்கப்புறம் மண்ணுல போகுது. இப்படி அந்த பொருள்ல எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஏன் நம்ம உடல்ல நிகழலையா? மனுஷன் வயசு ஆவ இந்த கருகருன்னு இருக்கிற முடி எப்படி மாறுது? எல்லாத்துலயும் மாறுது. வீடு கட்டுறோம், அப்படியே ஸ்ட்ராங்கா கட்டும் போது இருந்த அந்த வீடு அப்படியே இருக்குதா? 70 வருஷம் பொறுத்து அந்த வீடே இல்லாம கூட ஆயிடுது இல்ல? எல்லா பொருட்களையும், புத்தகம் வாங்குறோம், 100 120 வருஷம் போனா அந்த புத்தகம் எப்படி இருக்கிறது? எல்லாம் கரையா அடிச்சு எப்படிலாம் இருக்குது. இப்படி பொருட்கள்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தாலும், அதாவது தோன்றுதலும் மறைதலும் நிகழ்ந்து கொண்டே இருந்தாலும் அந்த பொருளானது அழிவதில்லை. அந்த பொருளானது ஒரு டான்ஜிபிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியறத நான் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், உயிருக்கும் பொருந்தும். மனித பிறவியை நாம் ஏற்கிறோம், பல பிறவிகளை ஏற்றிருக்கிறோம். முக்தியை அடையாத வரை இன்னும் பல பிறவிகளை நாம் ஏற்போம். எத்தனை உடல்களை இதுவரை ஏற்றிருக்கிறோம். முக்தி அடையும் வரை எத்தனை உடல்களை நாம் ஏற்போம். உயிர் பல பிறவிகளில் உழன்றிருக்கிறது இதுவரை. முக்தியை பெறாதவரை பல பிறவிகளில் இன்னும் உழல உள்ளது. ஆனால் அதாவது ஜனித்து மரிக்கிறது அல்லதவா? குழந்தை பிறக்குது, முதுமையில இறந்து போகுது, அடுத்த பிறவிக்கு போகுது, அங்கேயும் ஜனிக்குது, அங்கேயும் பிறக்குது, அங்கேயும் இறக்குது, திருப்பி வேற ஒரு கதிக்கு போகுது, அங்கிருந்து வேற ஒரு கதிக்கு போகுது. எத்தனை முறை ஜனனம், எத்தனை முறை மரணம் ஒவ்வொரு உயிரும் செய்திருக்கிறது. பிறப்பு இறப்பு எத்தனை முறை நாம் எடுத்திருக்கிறோம். பிறப்பு இறப்பு தோன்றுதல் மறைதல் எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இருந்த போதும் உயிர் பொருளானது ஆன்மா என்று நாம் அழைக்கும் நம் உயிர் பொருள், அதாவது நான். உடல் நான் அல்ல, என்னுள் இருக்கும் அந்த உயிரானது ஆன்மா என்று கூறப்படும் அந்த உயிரானு அதுதான் நான். இது நான் என்றால் யார் என்பதை தெளிவாக நாம் அறிய வேண்டும். சமணம் கூறும் நான் ஆன்மாதான். உடலால் அல்லது ஃபேஸ் கட், முகத்தால் நான் அறியப்படுகிறேன், அவ்வளவுதான். கருப்போ சிவப்போ நெட்டையோ குட்டையோ இவையெல்லாம் நான் அல்ல. என்னை இதன் மூலம் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அவன் கண்ணுக்கு என் உடம்பு தானே தெரியுது, உயிர் தெரியாது இல்ல? இப்படி நான் என்பது என்னுள் இருக்கும் ஆன்மாதான். இந்த உடலானது நான் அல்ல. கேள்வி கேட்கலாம், அப்படின்னா உடம்புக்கு வலிச்சா வலிக்குது? இருக்கிறது. ஏனென்றால் அந்த உயிருடன் உடல் இருக்கிறது. இந்த சம்சாரத்தில் இருக்கும் வரை அதனுடைய இன்ப துன்பங்கள் அதை ஆன்மா உணர்கிறது. ஆனால் அந்த இன்ப துன்பங்களை உணரும் நான், உபயோக வடிவமான நான், அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் கொண்ட நான், உண்மையான நான் அந்த ஆன்மாதான் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்படி பொருட்கள் இந்த உலகத்தில் தோன்றி மறைகின்றன, நிலைத்தும் இருக்கின்றன. உயிர் எத்தனையோ பிறவிகளை எடுக்கிறது, உடல் மாய்ந்து விடுகிறது. இருந்த போதிலும் உயிர் பொருளானது உயிர் பொருளாகத்தான் இருக்கிறது, ஆன்மா ஆன்மாவாகத்தான் இருக்கிறது. பொருள் ஜட பொருள், எதுல அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் இல்லையோ அப்படிப்பட்ட ஜட பொருட்கள் அவையும் தோன்றி மறைகின்றன. ஒரு தங்கம் இருக்கிறது, அது கெட்ட காலிதம் என்பார்கள். மண்ணில் இருக்கும் பொழுது அந்த மண்ணுடன் கலந்த பொன்
அதை கிட்டகாலிதம் என்பார். அந்த நிலையில் இருக்கிறது. சுரங்கத்தில் வெட்டி எடுக்கிறார்கள். பிறகு நெருப்பில் போட்டு அதை சுத்தப்படுத்துகிறார்கள், காய்ச்சி எடுக்கிறார்கள். அந்த தங்கமானது மெளிர்கிறது. அதை தோடாகவோ அல்லது வேற ஏதாவது ஆபரணமாகவோ அணிகிறார்கள். தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். சில நாட்களில் அது தன்னுடைய அந்த பளபளப்பை இழந்து விடுகிறது. மீண்டும் அதை உருக்கி வேற ஏதாவது ஆபரணமாக செய்கிறார்கள். இப்படி அந்த பொன்னானது, தங்கமானது மாறிக்கிட்டே இருக்குது இல்ல, அதனுடைய நிலையானது மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பொன்னானது அது மண்ணோட கலந்திருந்தாலும், கிட்ட காளிதமாக இருந்தாலும், அல்லது தோடாக இருந்தாலும் காதில், அல்லது வளையலாக இருந்தாலும் பொன்னாகத்தானே இருக்கிறது. எந்த ஒரு பொருளும் முழுவதுமாக அழிவதில்லை, தோன்றி மறைகிறது. உட்பாதமும் व्यயமும் ஒவ்வொரு பொருளிலும் நடக்கிறது. ஆனால் பொருளாக நிலைத்தும் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் தோன்றி மறைகின்றன, தோன்றி மறைகின்றன, இருந்த போதிலும் நிலைத்தும் இருக்கிறது. இவ்வுலகமும் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் தோன்றி மறைகிறது. அதனால இந்த உலகமும் இருக்கிறது, இந்த உலகம் நிலைத்து இருக்கிறது. எத்தனையோ பேர் மாண்டு விடுகின்றனர். இதுவரையில எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. இந்த உலகம் இல்லாத போயிடுச்சா? உலகம் இருக்கிறது அல்லவா? இப்படி இந்த உட்பாதம், व्यயம், திரவியம் நடந்து கொண்டே இருக்கிறது. உட்பாத, व्यय, திரவியம் இதை உடையதுதான் சத். இதுதான் சத். எதுல இருக்கிறதோ உட்பாத, व्यय, திரவிய யுக்தம் சத். உட்பாதமும் व्यயமும் திரவியமும் கூடியது, தோன்றுதலும் மறைதலும் நிறுத்தல் அல்லது நிலை பெற்றிருத்தல், அத்துடன் கூடியதுதான் சத். சத்துனா எப்பவுமே இருக்கிறது, அதாவது அழியாது. அந்த சத் தான் திரவியத்தின் லட்சணம், பொருளின் லட்சணம். அந்த பொருட்களின் கூட்டுதான் இந்த உலகம். உலகத்தை யாரும் உருவாக்கவில்லை. இது ஒரு அடிப்படை கருத்து. அதை நாம் இங்கு அறிய வேண்டும். அடுத்ததாக பொருட்கள்ல நிறைய குணங்கள் இருக்கின்றன. நான் ரொம்ப அதிகமா டீப்பா இதுல போல. பொருட்கள்லாம் எப்படி நிலை பெற்று இருக்கின்றன? எல்லா பொருட்கள்லயும் அஸ்தித்வ குணம், வஸ்துத்துவ குணம், திரவியத்துவ குணம், பிரமேயத்துவ குணம், அகுருலகத்துவ குணம் மற்றும் பிரதேசத்துவ குணம் இருக்கு. இதை பொது குணம் அல்லது சாமானிய குணம் என்று கூறுவார்கள். எல்லா பொருட்களிலும் இந்த குணம், எல்லா பொருட்களுக்கும் இந்த குணம் உண்டு. இது சாமானிய குணம், இது ஜெனரல் ட்ரைட். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஸ்தித்வம்னா ஒரு பொருள் எப்பொழுதும் இருக்கும், இல்லாம போயிடாது. ஒரு பொருள் பொருளாதான் இருக்கும், இல்லாம போயிடாது. அதுதான் அஸ்தித்வம். ஒரே லைன்ல நான் சொல்றேன், ரொம்ப அதிகமா டீப்பா நான் இது போல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அடிப்படை கருத்துக்களை தான் எடுத்து சொல்லியிருக்கிறேன், சொல்ல போறேன் நான். ஒரு பொருள் எப்பொழுதும் இருக்கும், இல்லாம போயிடாது. அதுதான் அஸ்தித்வ குணம் இருக்குது. அஸ்தித்வ குணத்தாலதான் அப்படி அந்த பொருளால அப்படி இருக்க முடியும். வஸ்துத்துவ குணம், வஸ்துத்துவ குணம் என்பது ஒரு பொருள் ஏதாவது ஒரு காரியத்திற்கு உபயோகம் உடையதா இருக்கும். வடமொழியில் இதை அர்த்த கிரியா காரித்துவம் என்று கூறுவோம். எல்லா பொருட்களும் உபயோகம் உடையதாக இருக்கின்றன. ஏதாவது ஒண்ணுத்துக்கு உபயோகப்படும். நீ எதுக்கும் உபயோகம் இல்லாதவிடா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அப்படி இல்லை. உண்மையில பார்க்க போனா எல்லா பொருட்களும் உபயோகம் உடையவையாகத்தான் இருக்கின்றன. ஏதாவது ஒரு விதத்துல அது உபயோகம் உடையவதாக தான் இருக்கின்றன எல்லா பொருட்களும். கழுதை அப்படின்னு சொல்றோம். கழுதை எவ்வளவு ஒரு உபயோகமான பிராணி தெரியுமா? ரொம்ப உபயோகமான பிராணி. அதை நம்ம உண்மையிலே சிந்திச்சு பார்த்தோம்னா எவ்வளவு பாரத்தை ஏத்தின்னு போகுது. இந்த கழுதைக்கு என்ன ஒரு இதுன்னா, எது போட்டாலும் சாப்பிடும்.
எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாது. எவ்வளோ அது மேல வந்து துணி ஏத்தனாலும் ஏத்திட்டு போவோம், எவ்வளவு உப்பு ஏத்தனாலும் ஏத்தினே போவோம், எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாது. மாடுனாவது முற்றத்துக்கு வரும், கழுதை எதுவுமே பண்ணாது. ஆனா நம்ம திட்டுறது எப்படி திட்டுறோம், கழுதை அப்படின்னு. அதுவும் உபயோகமான ஒரு பிராணி தான். சரிங்களா? திரவியத்துவ பொருள்ல வந்து இடைவிடாத வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். ஆக்சுவலி பொருளை வந்து திரவியம்னு சொல்றதே இந்த திரவியத்துவ குணத்தினாலதான். ஒவ்வொரு பொருளிலும் இடைவிடாத மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், பரியாயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், பரிணமித்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பொருளும் இடைவிடாது மாறிக்கொண்டே இருக்கும். அதைதான் திரவியத்துவ குணம் என்பர். இந்த நோக்கில்தான் பொருட்களை திரவியம் என்று கூறுகின்றனர். அந்த திரவியம்ன்ற சொல் எப்படி வந்தது வடமொழியில? அடுத்ததாக பிரமேயத்துவம். ஒவ்வொரு பொருளும் வந்து ஏதாவது ஒரு ஞானத்தால் அறியப்படுகிறது. ஏதாவது ஒரு ஞானம்னா என்ன, அட்லீஸ்ட் முழுதுணர் ஞானத்தாலனாவது ஒவ்வொரு பொருளும் அறியப்படுகிறது. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு, அதாவது இந்த பொருளை இதுவரையிலும் யாரும் அறிஞ்சதே கிடையாது அப்படின்னு கிடையாது. ரெட் பிளானட்ல மார்ஸ்ல யாருன்னா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியாது. இதுவரையிலும் யாருமே அறியல. நமக்கு தெரியாம நம்ம முழுதுணர் ஞானத்துக்கு எல்லாம் வெளிச்சம். அது பல்லாண்டுகள் அந்த ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கலாம், ஸ்பேஸ் ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ முடிவா எதுவும் நமக்கு தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு ஞானம், அதாவது முழுதுண ஞானம் இப்பொழுதே அது அறிகிறது. நமக்கு அந்த க்ஷயோபசம ஞானத்தில் அல்லது சத்மசர்களுடைய ஞானத்தில் நம்ம அரைகுறை ஞானத்துக்கு அது தெரியல. செவ்வாய் கிரகத்துல வந்து பிராணிகள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது இப்பவே வந்து தெரியும், முழுதுண ஞானத்துக்கு தெரியும். அதே போல அகுருலகத்துவம், இது எல்லா பொருட்களும் இருக்கிற சாமானிய குணம் அல்லது பொது குணம் என்று கூறுவர். இதுல ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறிவிடாது. உயிர் பொருள் ஜட பொருளா மாறிடாது. உடலும் உயிரும் எவ்வளவு காலம் ஒன்னா இருக்குது. சம்சாரத்தில் இருக்கிறவர்களும் உயிர் உடலோட தான் இருக்கிறது. இந்த பிறவியிலையும் வந்து மனித பிறவிலையும் வந்து உயிர் வந்து உடலோட தான் இருக்கிறது. ஆனால் உயிர் உடலாக மாறிவிடுகிறதா அல்லது உடல் உயிராக மாறிவிடுகிறதா? பால்ல வந்து தண்ணியை கலக்கிறோம், பால் தண்ணியா மாறிடுதா இல்ல தண்ணி பாலா மாறிடுதா? இல்ல. நம்மால அதை வந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். அது நீங்க அன்னப்பற வேண்டிய இடத்துல வச்சீங்கன்னா தனிய இது மட்டும் பாலை மட்டும் குடிச்சிடும், தண்ணியை விட்டுரும். கிட்ட காலை இருக்குது, பொண்ணு இருக்குது, மண் இருக்குது. பொன் வேற மண் வேற. ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறிவிடுவதில்லை. ஜட பொருள் உயிர் பொருளாக மாறுவதில்லை, உயிர் பொருள் ஜட பொருளாக மாறுவதில்லை, உடல் உயிராக மாறுவதில்லை, உயிர் உடலாக மாறுவதில்லை. ஒவ்வொரு பொருளும் தன் நிலையில் நிலை பெற்று இருக்கின்றன. இன்னொன்னு, இந்த அகுருலகுத்துவ குணத்துல ஒரு பொருளிலேயே பல குணங்கள் இருக்கின்றன, வரையறையற்ற குணங்கள் இருக்கின்றன. அதுதான் வந்து அனந்த குணம் என்று கூறுவர் வடமொழி. ஒரு பொருளில் உள்ள ஒரு குணம் மற்றொரு குணமாக மாறுவதில்லை. ஞான குணம் தர்ஷன குணமா மாறாது, தர்ஷன குணம் ஞான குணமா மாறாது. சரிங்களா? அந்தந்த குணம் வந்து அந்தந்த குணமாவதான் இருக்கும். ஒரு பொருளிலேயே வரையறையற்ற குணங்கள் இருக்கின்றன, அனந்த குணங்கள் இருக்கின்றன. அவை ஒண்ணு வந்து இன்னொன்னா மாறிடாது. அதே போல இந்த அகுருலகுத்து குணத்துல இன்னொன்னு, ஒரு பொருளில் இருக்கும் குணங்கள் சிதறி விடுவதில்லை. ஆன்மானுடைய வந்து ஞான ஒரு குணம் வந்து போயிடுது, ஆன்மாவில் இருக்கிற ஒரு குணம் வந்து போயிடுது, அதை விட்டு போயிடுச்சு, அது போல எப்பவுமே ஆகாது. ஒரு பொருளில் இருக்கும் குணங்கள் சிதறி விடுவதில்லை, அதை விட்டு போய் விடுவதில்லை. இதுதான் அகுருலகுத்த குணம். பொதுவா அகுருலகுத்துவ குணத்துல மெயின் என்னன்னா ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறுவது. அடுத்ததாக பிரதேசத்துவ குணம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது. அது உயிராக இருக்கட்டும், திரவிய சங்கிரகத்துல
உயிரினுடைய வடிவத்தை பற்றி பேசும் பொழுது நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி கூறுகிறார். அடிக்கடி நம்ம கவிராசர் ஐயா கூட இந்த ஸ்லோகத்தை சொல்றது உண்டு. ஜீவோ ஓவோ கமவோ அமுத்தி கத்தா சதேக பரிமாண் போத்தா சம்சாரத்தோ சித்தோசோ விசோட்டகை சதேக பரிமாணம். அதாவது இந்த சம்சாரத்தில் இருக்கிறவர்களும் உடலளவு வடிவத்தை பெற்றிருக்கிறது இந்த உயிர், சம்சார உயிர். இது விவகாரணை நோக்கில் அப்படி கருத்துக்களை சொல்றாங்க. ரொம்ப நம்ம டீப்பா நம்ம இங்க போல. இப்படி ஏதாவது ஒரு உருவத்தை பெற்றிருக்கிறது, வடிவத்தை பெற்றிருக்கிறது, ஒரு இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. வடிவத்தை பெற்றிருக்கிறது என்றால் என்ன? ஒரு இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ். அது 1 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கலாம், 2 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கலாம், அல்லது ஒரு நுனி விரல் அளவு இருக்கலாம், சின்ன புழு பூச்சி இதெல்லாம். ஏதாவது ஒரு இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது, ஏதாவது ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது. புழு பூச்சி அதெல்லாம் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த புழு பூச்சிகள் கூட வடிவத்தை பெற்றிருக்கின்றன. ஆன்மா, அருவ பொருளான ஆன்மாவும் ஒரு இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் வடிவமுடையது. அங்க வடிவமுடையதுக்கு அர்த்தம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வடிவமுடையதுன்றதுக்கு அர்த்தம் இங்க பொருட்களும் அப்படின்னு கிடையாது. சரி, ஓகே, ரொம்ப டீப்பா போதல். இப்படி ஒவ்வொரு பொருளையும் இந்த 6 பொது குணங்கள் இருக்கின்றன. சரிங்களா? அஸ்தித்வ குணம், வஸ்தித்வ குணம், திரவியத்துவ குணம், பிரமேயத்துவ குணம், அகுருலகத்துவ குணம், பிரதேசத்துவம். சரி, இப்ப அடுத்தது, இப்படி இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்கள் எங்கிருந்து வரும்? அடுத்த கேள்வி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் நித்திய நிகோதத்திலிருந்து தான் வந்தன. நித்திய நிகோதமானது எங்க இருக்கு? உலக அமைப்பை நீங்க பார்த்திருக்கிறீங்க. உலக அமைப்பு என்பது எது? ஒரு மனிதன் தன்னுடைய 2 கையையும் இப்படி இடுப்புல வச்சுட்டு நின்னான்னா இந்த உலக அமைப்பு நிறைய பார்த்திருப்பீங்க. காலை கொஞ்சம் லைட்டா பரப்பிக்கிட்டு நின்னான்னா அதுதான் உலக அமைப்பு. அப்படிதான் இருக்கும் உலகம். அதுல அது மேல் உலகம், நடு உலகம், கீழ் உலகம். அந்த கீழ் உலகம் என்பது நரகம். அதற்கு கீழே இருப்பதுதான் நித்திய நிகோதம். எல்லா உயிர்களும் நித்திய நிகோதத்திலிருந்து தான், நீங்க, நானு, எல்லா உயிர்களும் நித்திய நிகோதத்திலிருந்து தான் வந்தன. எந்த உயிரையும் யாரும் உருவாக்கவில்லை என்பதை தெளிவாக சமணம் எடுத்துரைக்கிறது. ஒரு சுப்ரீம் சோல், ஒரு பரம ஆன்மா, ஒரு பகவான், அவர்தான் எல்லா பிராணிகளையும் எல்லா உயிர்களையும் உருவாக்கினார். ஆல் mundane souls are created by supreme soul. அப்படிலாம் கிடையாது. உயிர் தானாக தோன்றிற்று, தானாக நிலை பெற்றிருக்கிறது. இந்த உயிரை, உயிர் பொருள் மட்டும் இல்ல, எல்லா பொருளையும், எந்த பொருளையும் யாரும் உருவாக்கவில்லை, உலகத்தை உருவாக்கவில்லை அப்படின்றத பார்த்தோம். எல்லாம் தானா, எல்லா பொருளும் தானாக நிலை பெற்றிருக்கின்றன. உயிர் பொருளும் தானாக நிலை பெற்றிருக்கிறது. எந்த உயிரையும் யாரும் உருவாக்கவில்லை. பகவான் உயிர்களை உருவாக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சமணம் வலியுறுத்தி கூறுது. நித்திய நிகோதத்திலிருந்துதான் எல்லா உயிர்களும் வந்தன. 6 மாதம் 8 சமய நேரத்தில் 608 ஜீவன்கள் நித்திய நிகோதத்திலிருந்து வெளிவருகின்றன என்று ஆகமங்கள் எடுத்துரைக்கின்றன. 6 மாதம் 8 சமயத்தில் 608 ஜீவன்கள் வெளிவருகின்றன நித்திய நிகோதத்தில். அத்தனை சமயத்தில், அதே நேரத்தில் 6 மாதம் 8 சமயத்தில் 608 ஜீவன்கள் முக்திக்கு செல்கின்றன என்பதையும் ஆகமங்கள் எடுத்துரைக்கின்றன. சோ எல்லா ஜீவன்களும் நித்திய நிகோதத்திலிருந்து தான் வெளிவந்தன. இன்னொன்னு இருக்கிறது, இதர நிகோதம் என்று கூறுவது. அதுக்கு பர்டிகுலர் இடம் கிடையாது. உலகத்துல எல்லா இடத்துலயும் இதர நிகோதியா உயிர்கள் இருக்கின்றன. அதை பத்தி நம்ம அப்புறம் பேச. நித்திய நிகோதத்திலிருந்து, நித்திய என்றால் ஒரு இடத்துல நிலைத்திருக்கிற நிகோதம் அப்படின்னு எடுத்து, நித்தியம் என்றால் நிலைத்திருப்பது. இடம், இட நோக்கில் அதை பார்த்து. இடம்னா எங்க? கீழ் உலகத்துக்கு கீழே.
அந்த நோக்கில்தான் அந்த நித்திய நிகோதம் அப்படின்றாங்க. அந்த நித்திய நிகோதத்திலிருந்து எல்லா ஜீவன்களும் வெளிவந்திருக்கின்றன. இதுவரையிலும் வந்திருக்கிற ஜீவன், இன்னும் வராத ஜீவன் அங்கே இருக்குது. ஆகமங்களில் இந்த நித்திய நிகோதியா உயிர்களை பற்றி ஒரு சில, அதாவது நரகத்திலையும் விட மோசமான ஒரு நிலை, துன்பத்தை அந்த ஜீவன் நித்திய நிகோதத்தில் அனுபவிக்கிறது. நாம் எல்லாம் அங்கிருந்து தான் வந்து இருக்கிறோம். அங்கிருந்துனா இம்மீடியட்டா போன பிறவில இல்ல, சரிங்களா? அங்கிருந்து நித்திய நிகோதத்துல இருந்து வெளியே வந்து நேரா மனிதன் ஆக முடியாது. முதல்ல அங்கிருந்து வெளியே வந்தா வந்து மர செடி கொடி ஏகேந்திரிய ஜீவனாதான் உயிர்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து திரச உயிர், நம்மளாம் திரச உயிர், இயங்கு உயிர் என்று கூறுவது அல்லவா? இயங்கு உயிரா நம்ம இருக்கிறோம். அங்க ஒரு சுவாசம் எடுக்கும் நேரத்தில் ஓர் உயிரானது 18 முறை பிறந்து இறக்கிறது என்று, அதாவது சாவறதுக்கு கூட நேரம் இல்லைன்றாங்க பாரு. அது நித்திய நிகோதத்துக்கு தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை இந்த ஜீவன் அனுபவிக்கிறது. ஏன் ஆகமங்கள், முனிவர்கள், பகவான்கள் தங்கள் சமோசரண உபதேசம் மூலமாக அறவுரை உபதேசம் அளித்து நம்ம எல்லாம் மோட்சத்திற்கு செல்வதற்கான வழிவகை செய்கின்றனர் என்றால், சம்சாரத்துல துன்பம் தான் மிஞ்சுகிறது. ஒரு சுவாசம் எடுக்கும் நேரத்தில் 18 முறை அந்த ஜீவன் பிறந்து இறக்கிறது என்றால் வேற என்ன? பிறந்து இறக்கிறது, அதான் துன்பம், வேற எதுவுமே கிடையாதுங்க. பிறந்து சாவறது, அவ்வளவுதான். எல்லா ஜீவன்களும். இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னங்க அப்படின்னு கேட்கலாம். ஆகமங்களில் எழுதியிருக்கிறார்கள். ஆகமங்கள் முழுதுணர் ஞானியால் எடுத்துரைக்கப்பட்டு, கணதரர்களால் நமக்கெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டு, விருப்பு வெறுப்பற்ற பகவானால் எடுத்துரைக்கப்பட்டது. ஒருத்தர் வந்து 2 காரணத்தினால பொய் சொல்லலாம் அல்லது மாத்தி சொல்லலாம். ஒண்ணு வந்து ஞானம் இல்லை, சரியான ஞானம் இல்லை, அதனால தப்பா சொல்லலாம். இன்னொன்னு வந்து அவருக்கு இது பிடிச்சிருக்குது, இது பிடிக்கல, அதனால வந்து தவறா சொல்லலாம் அல்லது பொய் சொல்லலாம். பகவான் அவருக்கு விருப்பு வெறுப்பும் கிடையாது, ராக துவேஷம் கிடையாது, யார் மேல பற்றும் கிடையாது, யார் மேல துவேஷமும் கிடையாது. அதனால பொய் சொல்ல மாட்டாரு, அதனால மாற்றி சொல்ல மாட்டாரு. பகவான் முழுதுணர் ஞானி, பகவான் வாலறிவன், அதனாலும் அவர் மாற்றி சொல்ல மாட்டார். இந்த ஒரு லாஜிக் தான். இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட தருக்க அடிப்படையிலான கருத்துகள் நீதி நூல்களில் கிடைக்கப்பெறும். தமிழில் கூட நீலகேசி என்கிற ஒரு தருக்க நூல் இருக்கு. தருக்கு சாஸ்திர நூல்கள் என்று, அதுல வந்து இப்படி தருக்கங்களை கொடுக்கிறார். இப்படி அங்கிருந்துதான் எல்லா உயிர்களும் வந்து இருக்கின்றன. அங்கிருந்ததுக்கு அப்புறம் வந்து ஏகேந்திரனா பிறகுது. அப்புறம் 4 கதியில் உழகு, 4 கதிகள்: நரககதி, தேவகதி, மனித கதி, விலங்கு கதி. இதில் பார்க்க போனால் இந்த ஜீவன் வந்து நித்திய நிகோதத்திலிருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லணும். அங்கிருந்து ஏகேந்திரியனா ஒரு புலத்தன, ஒரே ஒரு புலனை உடையது, உடல் மட்டும்தான். அதுதான் ஏகேந்திரிய ஜீவன் என்று கூறுவார்கள். அதுல இருந்து அந்த ஏகேந்திரியனா பிறக்குது இல்ல, நித்திய நிகோதத்திலிருந்து வெளியே வந்து திரச நிலைக்கு வருவதே அரிது. திரச நிலை என்றால் இயங்கு உயிர் நிலை. 2 புலத்தன, 3 புலத்தன, 4 புலத்தன, 5 புலத்தன. 5 புலத்திலையும் மனமுடையவராக பிறத்தல் அது ரொம்ப அரிது. ஏன்னா மனமுடைய பிராணிகள், மனமற்ற பிராணிகள், இது இயங்கு உயிர்ல 5 புலத்தன, அதுல வந்து 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் மனமுடையவர்கள். சிங்கம், புலி இதெல்லாம் மனமுடையது, சரிங்களா? மனமுடைய ஜீவனுக்கு தான் வந்து அற உபதேசத்தை வந்து கேட்டு தெளிவு பெறுகின்ற ஒரு ஆற்றல் இருக்கிறது. நமக்கெல்லாம் அற உபதேசத்தை கேட்டு நூல்களை படித்து, அற நூல்களை படித்து, ஆகமங்களை படித்து தெளிவு பெறுகின்ற அறக்கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு திறன் நமக்கு எல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாம் மனமுடைய 5 உயிர்கள், திரச ஜீவன்கள்லயும் மேன்மையான ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலை மீண்டும் மீண்டும் கிடைக்கப் பெறுவதில்லை. ஆகமங்கள் என்ன கூறுகின்றன என்றால், ஓர் உயிரானது திரசபரியாயத்தில், திரசபரியாயம் என்றால் இயங்கு உயிர் நிலை, 2 புலன்ல இருந்து 5 புலன் வரும்.
இந்த நிலையில அதிகபட்சம் தொடர்ந்து ஓர் உயிரானது 2000 கடற்காலத்திற்கு மிகுதியான சிறிது காலம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அவ்வளவு காலம்தான் திரசப்பரியாயத்துல இருக்கும் ஒரு உயிர். அதுக்குள்ள மோட்சத்துக்கு போலன்னா திரும்பவும் ஏகேந்திரிய ஜீவனா போயிடும். ஏகேந்திரிய ஜீவன் என்றால் என்ன? மரம், செடி, கொடி அல்லது நீருடலி, நெருப்புடலி, காற்றுடலி, மண்ணுடலி, இதெல்லாம் ஒரே ஒரு குலத்தை உடையனவை. அதாவது உடல் மட்டும்தான். அந்த ஏகேந்திரிய பரியாயம், ஏகேந்திரிய அவங்களுக்கு அதுக்கும் அங்க துன்பம் கம்மி தானே. அங்கதான் மனசு கிடையாது. அங்க இன்னும் துன்பம் அதிகம். மர செடி கொடிக்கு இன்னும் அதிகம் துன்பம். அங்க துன்பம் இல்லைன்னு கிடையாது. மனசு இருக்கிறவங்களுக்கு தான் துன்பம் அதிகம். மனுஷனுக்கு மனசு இருக்குது, அதனாலதான் அவனுக்கு துன்பம். ரொம்ப யோசிக்கிறான், அதனால ஸ்ட்ரெஸ், அதனால அவன் டென்ஷனு, அதனால அவன் பைத்தியம் ஆயிடுறான், அதனால துன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு கிடையாது. நம்ம விட அதிக துன்பத்தை ஏகேந்திரிய ஜீவன்களும் அனுபவிக்கின்றன. திரச பரியாயம் என்பது அந்த 2000 கடற்காலத்திற்கு மேற்பட்ட சிறிது காலம் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு காலம் தான் ஒரு உயிர் இருக்கும். இல்லைன்னா திரும்பி ஏகேந்திரியனா போவோம். ஏகேந்திரியனா போயிட்டு திருப்பினும் திரசப்பரியாயத்துக்கு வர்றது ரொம்ப அரிது. அதிலும் மனித பிறவி எடுப்பது மிகவும் அரியது. அதிலும் பரியாப்த மனிதனாக, பரியாப்தனா எல்லாம் உடல் தகுதியோட நல்லா, அது ரொம்ப அதிகமா நான் டீப்பா போல. ஏன்னா அடிப்படை சமண வகுப்பு தான் இது. சிந்தாமணி ரத்தனம் கையில கிடைச்சி, சிந்தாமணி என்றால் அந்த ரத்தனம் கையில இருந்ததுன்னா நினைப்பது நடக்கும், நினைச்சது நடக்கும். அது கிடைச்சும் அதை எவனா ஒருத்தன் அது சாக்கடையில தூக்கி போடுறான் அல்லது கடல்ல தூக்கி போடுறான். முத்து கிடைச்சும் முத்து திரும்ப கடல்லே தூக்கி போடுற மாதிரிதான் மனித பிறவி கிடைத்தும் அற உபதேசத்தை கேட்கவில்லை என்றால், அற சிந்தனை நம்மில் இல்லை என்றால், சமணனாக பிறந்தும் சமண கருத்துக்களை, ஆகம கருத்துக்களை, ஆன்ம போதனைகளை நாம் ஏற்கவில்லை என்றால் நாம் வாழ்வது எதற்கு? அதுதான் கவிராசன் அடிக்கடி இந்த டீசர்ல இருந்து எல்லாத்திலையும் அவர் சொல்லிட்டு வர்றார். குழந்தைகளாக இருக்கட்டும், அனைவரும் அவருடைய நன்முயற்சியை நாம் மனதார பாராட்டுகிறோம். அனைவரும் அறிய வேண்டும். இப்படி 4 கதிகள் அதுல உழல்கிறது இந்த ஜீவனார். இது மனித பிறவினுடைய மனிதராய் பிறப்பது அரிது என்பது அதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கிறது இல்லை அந்த மனித பிறவியான். அடுத்ததாக சொர்க்கம் மற்றும் மோட்சம். இவ்விரண்டும் வேறு. சில இடங்களில், சில சமயங்களில் சொர்க்கம்தான் மோட்சம், மோட்சம்தான் சொர்க்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், எடுத்துரைக்கிறார்கள். அவருடைய ஆகமங்கள் அப்படி போதிக்கின்றன. சமணம் என்ன போதிக்கிறது என்றால், சொர்க்கம் என்பது சம்சாரத்தில் ஒரு புலனின்பம் அதிகமாக கிடைக்கிற ஒரு இடம், அவ்வளவுதான். புலனின்பம் தான் என்பதை அங்கு கிடைப்பதும் புலனின்பம் தான். சொர்க்க சுகம் அது புலனின்பம் தான். அதை பெறுவது நமது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அல்ல. வாழ்க்கை நடைமுறையில, ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டில, ஒரு பண்பாட்டுடன் இருக்கும், ஒரு நாகரிகத்தோட இருக்கிற ஒரு சொசைட்டில, சமுதாயத்துல சுகதி பிராப்தி அடைந்தார் அப்படின்னு தான் எழுதுவாங்க. அப்படிதான் எழுதணும். அது உலகியல் நடைமுறை. சரிங்களா? அது உலகியல் நடைமுறை. அதெல்லாம் நம்ம பின்பற்றோம். அப்படிதான் இருக்கணும். உலகியல் நடைமுறை நம்ம எல்லாரும் பின்பற்றணும். உலகத்துல எது ஏற்புடையதோ அதை தான் நம்ம செய்யணும். உலகத்தாருக்கு எது ஏற்புடையது இல்லையோ அதை நாம் செய்வதில்லை. இது அந்த உலகியல் நடைமுறையை பத்தி மட்டும் நான் சொல்றேன். அறக்கருத்துகள்ல நான் சொல்லலாம். ஆனால் சொர்க்க சுகம் என்பதும் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அல்ல. சொர்க்கத்தை அடைவது, சொர்க்க சுகத்தை பெறுவது, தேவகதியை பெறுவது, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள், மனித பிறவினுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. மோட்சத்தை அடைவது,
புலன்களுக்கு அப்பாற்பட்ட, பொறிகளுக்கு அப்பாற்பட்ட, ஆன்மாவின் ஆழ்வதனால் கிடைக்கப் பெறுகிறோம், தவ வலிமையால் கிடைக்கப் பெறும் உடலையெல்லாம் போக்கி சித்த நிலையை, உடையெல்லாம் போக்கி, அந்த உடல்லாம் போயிடுது அதுல. சரியா? என் வினைகள் அழிவதால் நாமகரம் அழியுது, எல்லாம் அழியுது, எல்லா கர்மமும் அழியுது, சித்த நிலையை பெறுகிறோம். அந்த மோட்ச சுகம், முற்றும் துரத்தலால் கிடைக்கப் பெறும் மோட்ச சுகம், முற்றும் துரத்தலால் கிடைக்கும் சுகம்தான் உண்மையான சுகம், அதுதான் நிரந்தரமான சுகம், அதுதான் மோட்ச சுகம், அதுதான் பொறிகளுக்கு அப்பாற்பட்ட சுகம், அதுதான் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சுகம், அதுதான் நிரந்தரமான சுகம். அதை அடைவதுதான் இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆகமங்கள் வலியுறுத்தி கூறுவது அந்த சுகத்தை பெறுவதற்கான வழிவகைகளே, அதுதான், அதைதான் ஆகமங்கள் காட்டுகின்றன. அந்த நல் வழியினை தான், அந்த முக்தி மார்க்கத்தை தான், அந்த மும்மணி பாதையை தான் ஆகமங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அது போகும்போது வழியில ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பகவானுடைய ஊர்வலத்துல பிரதிஷ்டையில போறீங்க. பகவானுடைய ஊர்வலத்துல, ஜன்மாபிஷேக ஊர்வலத்துல போகும்போது நடுப்புற ஒருத்தர் மோர் கொடுப்பாங்க, ஒரு வீட்டுல வேற ஏதோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஜன்மாபிஷேக ஊர்வலத்துல போறது அந்த மோரை குடிக்கிறதுக்காகவோ அல்லது லெமன் ஜூஸை குடிக்கிறதுக்காகவோ நம்ம போறோம்? வெயில் அதிகமா இருக்குது, வெயில் காலத்துல அதிகம் பிரதிஷ்டை வைக்கிறாங்க, அதனால அது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஆனா நம்மளுடைய குறிக்கோள் அந்த பிரதிஷ்டையில கலந்துக்கிறதுக்கு, அதுவா அதை குடிக்கிறதா நம்ம குறிக்கோள். அதே போலதான் மோட்சத்தை அடைவதற்கான முயற்சிகளை நாம் செய்கிறோம். வழியில் அது சொர்க்கம் கிடைக்கப் பெறுகிறது என்றால், தேவகதி கிடைக்கப் பெறுகிறது என்றால் அது கிடைக்கப் பெறுகிறது, அவ்வளவுதான். அதற்கு ஒன்றும் ரொம்ப அதிகம் அதற்காக முயற்சி, நாம் அதற்காகத்தான் முயற்சி எடுத்தோம் என்று இல்லை, அது கிடைக்கப் பெறுகிறது. சொர்க்கத்து மேல சுத்தமா சொர்க்கத்தை வெறுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லல, அது கிடைக்க பெறுகிறதால் அது அதுக்கு ஒன்றும் ரொம்ப அதிக மதிப்பு கிடையாது. மோட்சத்தை போன்று, பற்றற்ற நிலையை போன்று, முற்றும் துறந்த முதிர்ச்சி நிலை. ஏன்னா முற்றும் துறந்த நிலை, முனி நிலையும் முற்றும் துறந்த நிலைதான். முற்றும் துறத்தலால் கிடைக்க பெறும் அந்த முதிர்ச்சி நிலை, அந்த உயரிய நிலை, அந்த சித்தகதி, அதை காட்டிலும் தேவகதி ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சோ இப்படி மோட்ச சுகம்தான் நாம் அடைவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான நிரந்தரமான சுகம், புலன்களுக்கு பொறிகளுக்கு அப்பாற்பட்ட சுகம் என்பதை நாம் அறிய. இந்த பிரவச்சன சாரத்துல ஒரு இடத்துல சொல்லும் போது, இந்த புலன் இன்பத்தை பத்தி சொல்லும் போது சபரம் பாதாசையம் என்ற ஒரு காதை வருது. அது அது எவ்வளவு ஒரு இடையூறுகள் அதில் இருக்கிறது, மற்றவர்களை சார்ந்ததா இருக்கிறது, அதனால அது உண்மையான நிரந்தரமான இன்பம் இல்லை என்பதை குந்தகுந்த ஆச்சாரியர் பிரவச்சன சாரத்தில் எடுத்துரைத்து இருக்கிறார். நீங்க விருப்பம் இருக்கிறவங்க பிரவச்சன சாரம், ஒரு பூபாலஞ்சி கூட அந்த பிரவச்சன சாரத்தை பத்தி எழுதுறார், அதை கூட நீங்க குரூப் எல்லாம் போடுற, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஆழமான கருத்துக்களா இருக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்க அதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். உண்மையான பகவான் யார்? நானு இந்த உண்மையான பகவான் யார் என்று எப்பொழுதெல்லாம் இதை பற்றி கேள்வி வருகிறதோ, எனக்கு சம்பந்தபத்ர ஆச்சாரியர் தான் நினைவுக்கு வருகிறார். தேவாகம தோத்திரம் என்கிற ஒரு தோத்திரத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஆப்தமிமான்சை என்பது அதனுடைய மறுபெயர், அந்த நூலுடைய மறுபெயர். கிட்டத்தட்ட 114 காரிகைகள் நினைக்கிறேன் அதுல இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நூல். அதனுடைய முதல் 16 காரிகைகளை நான் மொழிபெயர்த்து புலவர்கிட்ட கொடுத்தேன், அவர் தமிழாக்கமும் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு, அதுல சமந்த பத்திரர் பாருங்க, சமணத்தினுடைய இந்த யாரை வணங்க வேண்டும் அது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஹே பகவானே, நீ பிறக்கும் பொழுது தேவர்கள் உனக்கு சேவை புரிய வருகின்றனர், அல்லது
முத்துமணி குபேரன் வந்து எல்லாத்தையும் வந்து ரத்தன மழை பொழிகிறான். என்னென்னவோ அதிசயங்கள் நடைபெறுகின்றன. நறுமணம் 4 பக்கமும் நறுமணம் வீசுகிறது. உனக்கு வந்து எதாலையும் வந்து சிதைக்க முடியாத ஒரு வஜ்ர ரிஷப நாராஜ சகன உடல் உனக்கு இருக்கிறது. எதாலையும் தொலைக்க முடியாது. எவ்வளவு குண்டு பாஞ்சாலும் அது வஜ்ர ரிஷப நாராஜ சகன உடல் தீர்த்தங்கருக்கு கிடைக்கப்பெறுது. அதனால நான் உன்னை வணங்குறேன்னு நினைக்காத. யாரு? பகவானே கோர்ட்ல ஏன் நான் உன்னை ஏன் வணங்குறேன் அப்படின்னு பகவான கோர்ட்ல நிறுத்திட்டு வாதாடுவார். இது துதிப்பாடல் நூல். இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, இது சம்பந்தபத்திர ஆச்சாரியனுடைய துதிப்பாடல் நூல்ல வரும். துதிப்பாடல் நூல்ல கூட யாருன்னா வந்து பகவான வாதாடுறதுக்கு இழுப்பாங்களா? துதினா துதி தானே பாடணும். பாருங்க, அதுதான் இந்த சமணத்தினுடைய யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம், அனைவரையும் வணங்கலாம் என்பது சமணம் கிடையாது. யாரை வணங்க வேண்டுமோ அவரை மட்டும்தான் வணங்க வேண்டும். அங்கு மட்டும்தான் தலை குனிய வேண்டும். யாரை வணங்க கூடாதோ அவரை வணங்க கூடாது. இதுதான் சமணத்தினுடைய கருத்து. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பற்றற்றவனை தான் நான் வணங்குவேன், பற்றற்ற இறைவனை தான் நான் வணங்குவேன், வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். சம்பந்தபத்திர ஆச்சாரியருக்கு, இந்த தேவாகமன் தோத்திரம் எனும் நூலை எழுதிய அந்த ஆச்சாரியருக்கு யானைப்பிணி நோய் இருந்தது. காஞ்சிபுரத்துல இருந்தாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். அவர் முன்னாடி அவரை சோதிக்கிறதுக்காக ஒரு நூல், ஒரு பிம்பத்து மேல ஒரு நூலை போட்டு அவரை வணங்க சொல்றார். நூல் என்றால் பற்று, ஆடை என்றால் பற்று. நூலை போட்டாலே பற்று இருக்குதுன்னு அர்த்தம் பிம்பத்து மேல. அதை அவர் வணங்கவில்லை. சம்பந்தபத்திர ஆச்சாரியருக்கு இருந்த அவரை கலிகால சர்வஜர் என்று கூறுவதும், குந்த ஆச்சாரியர் கூட அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தபத்திரரையும் கலிகால சர்வஜர் என்று கூறுவதும், கலிகாலத்தின் முழுதுணர் ஞானி என்று சம்பந்தபத்திர ஆச்சாரியரை கூறுவது. எவ்வளவு ஒரு திட நம்பிக்கை. யானை பிணி நோய் அவருக்கு. யானை பிணி எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்காது. ஆனால் எங்கு ராகம் இருக்கிறதோ, எங்கு பற்று இருக்கிறதோ, நூல் வந்து பற்றிற்கான ஒரு அடையாளம். ஜனபிம்பத்தின் மீது நூல் என்பது ஒரு பற்றிற்கான அடையாளம். அவர் அதை பூமாலை புனையாத திருமூர்த்தி. இறை வணக்கத்துல நான் பாடினேன். அதைதான் மேரு மந்திரத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அவர் சொல்றாரு, நான் உன்னை, தேவர்கள் வராங்க, உன்னை துதிக்கிறார்கள், உனக்கு சேவை புரிகிறார்கள், அல்லது குபேரன் ரத்தின மழை பொழிகிறான் என்பதற்காக எல்லாம் நான் உன்னை வழிபடுகிறேன் என்று நினைக்காது. அல்லது நீ தீர்த்த உபதேசம் செய்கிறாய். பாருங்க, மேல இன்னொரு கருத்து என்ன சொல்ற தெரியுமா? இது துதிப்பாடல் நூல். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ தர்ம உபதேசம் செய்கிறாய், அற உபதேசம் செய்கிறாய் என்பதற்காக நான் உன்னை வழிபடுகிறேன் என்றும் நீ நினைக்காதே. ஏனென்றால் அற உபதேசம் எல்லா சமயத்தோரும் தான் செய்யறாங்க, எல்லா சமய குருவரர்களும் தான் செய்யறாங்க. இதுல நீ என்ன விசேஷம் ஆயிட்ட, நீ என்ன சிறப்பாயிட்ட அப்படின்னு பகவான கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்கிறார். கடைசியில அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தோஷா வர்ணயோர் ஹானி நிஷேஷோ ஸ்திதிஷாயனாத் உச்சித்யதா ஸ்வஹேத்துப்யோ பகிரந்தர் மலக்ஷய என்பது அந்த ஸ்லோகமா. உன்னில் தோஷங்களும் ஆவரணங்களும், தோஷம் என்றால் குற்றம் என்று பொருளாகும், ஆவரணங்கள் என்றால் தடை என்று பொருளாகும். 4 ஆத்தியா கர்மங்களில் மோகனியத்தை குற்றம் என்று கூறுவதும், மோகம்தான் சம்சாரத்திற்கு ஆணிவேர், மோகனியம் தான் ஆணிவேர். தர்ஷன மோகனம் இருக்கிறதுனாலதான் வந்து சமைத்தும் கிடைக்க பெறல. சரிங்களா? இப்படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னில் குற்றமும் இல்லை, தடைகளும் இல்லை. தடைனா ஆவரணம். ஆவரணம்னா எது? ஞானாவரணையும் தர்ஷனாவரணையும் மற்றும் அந்தராயம், அதெல்லாம் தடைகள். இது எது? குறை எது? குறை வந்து மோகனி, தோஷம் ஆவரணம் என்று அவர் அப்படி சொல்கிறார். உன்னில்தான் தோஷமும் ஆவரணம் இல்லை, அதனால்தான் உன்னை நான் தலை வணங்குகிறேன். பற்றற்றவன் நீ, முழுதுணர் ஞானி நீ.
வீத்தராகி நீ, அதனால்தான் உன்னை நான் தலை வணங்குகிறேன். நீ உத்தம குலத்தில் பிறக்கிறாய், அல்லது உனக்கு பல அதிசயங்கள், ஜன்ம அதிசயங்கள் நடைபெறுகின்றன, அல்லது தேவர்களால் அதிசயங்கள் செய்யப்படுகின்றன, அதனால் எல்லாம் நான் உன்னை வழிபடல. நீ பற்றற்றவன், தோஷங்களையும் ஆவரணங்களையும் போக்கியவன் நீ, அதனால் நான் உன்னை வழிபடுகிறேன் என்று. புரியுதுங்களா? சம்பந்தபத்திர ஆச்சாரியர் சரியா சொல்லிட்டார். யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கக்கூடாது என்கிற தெளிவு ஒரு சமணனுக்கு இருக்க வேண்டும். பற்றற்ற இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். இது குழந்தைகள்லாம் கவிராசன் கண்டிப்பா வரணும்னு ரொம்ப முழு முயற்சி எடுத்து வர சொல்லியிருக்கிறார். ஒரு சில குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். குழந்தைகளே, யாரை வணங்குவது, யாரை வணங்கக்கூடாது என்கிற விஷயத்தில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். டீசல்ல கவிராசன் சொன்னார் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது போல நினைவு இருக்குது. கண்டதே தெய்வம், எந்த கல்லை பார்த்தாலும் அது பகவான் அப்படின்னு ஏத்துக்கலாமா நம்ம? அப்படி இருக்கக்கூடாது. யார் இறைவனோ, யார் பற்றற்றவனோ, யார் முழுதுணர் ஞானியோ அவரைதான் பகவான் என்று ஏற்க வேண்டும். முற்றும் துறந்தவரைதான் நாம் ஏற்க வேண்டும். அது அந்த விஷயத்துல, அந்த வழிபாட்டு விஷயத்துல இல்லைன்னா அது மித்தியாத்துவம். எல்லாம் சமம், அது உலகியல் மரபு. நாம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறோம். அது ஓகே, ஆஸ் எ சிட்டிசன் எல்லாம் நம்ம அது பண்ணுவோம். அது சிட்டிசனுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதெல்லாம் உலகில் நடைமுறையில் அது பண்றது அது தனி. ஆனால் நம்முடைய வழிபாடு அல்லது நம்முடைய அந்த பக்தி அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தீர்த்தங்கரர்ல கூட நாம வணங்குறோம். அவர் எவ்வளவு தீர்த்தங்கரர் எவ்வளவு ஒரு செல்வ செழிப்புடன் பிறக்கிறார். சில தீர்த்தங்கரர்கள்லாம் சக்கரவர்த்திகள் வேற, எவ்வளவு செல்வ செழிப்புடன் பிறக்கிறார்கள். எவ்வளவு, அதாவது எங்குமே துர்நாற்றமே இருக்காது. அவங்க போற இடத்துலாம் அவங்க உடல்ல கூட அவங்களுக்கு பசி கிடையாது, ஆகாரம் ஏற்பதில்லை. வெண்குருதி எவ்வளவு நிறைய. எப்படிப்பட்ட செல்வ செழிப்புடன் புண்ணியத்துடன் அவர்கள் பிறக்கிறார்கள். தீர்த்தங்கர நாமகர்மன்றதான் இருக்கிறதுலே பெரிய புண்ணியம். அந்த தீர்த்தங்கர நாமகர்மத்தினுடைய உதயம் அவர்களுக்கு வருகிறது. ஆனால் தீர்த்தங்கரர்களை நாம் அவர்களுடைய புற வைபவங்களுக்காக வழிபடுவதில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள், இத்தனை தேவர்கள் வருகிறார்கள். தேவலோகத்திலிருந்து சௌதர்ம இந்திரனும் வருகிறான், சசீந்திராணியும் வருகிறாள். அவர்களும் அவரை தொழுகிறார்கள் என்பதற்காக நாம் அவரை வணங்கவில்லை என்பதை நாம் புரிந்து மறான் தேவலோகத்து இந்திரன். நாம் தேவலோகத்து இந்திரனை பார்த்தா மயங்கி விடுகிறோம். நாம் வழிபடுவது தேவலோகத்து இந்திரனையா வழிபடுகிறோம்? இல்லை, இல்லை, இல்லை. பற்றற்ற இறைவனை மட்டும்தான், முற்றும் துறந்த நிலையை தான் நாம் ஏற்கிறோம். அதைதான் இறைநிலையாக நாம் ஏற்கிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வழிபாட்டு விஷயத்தில் சமணம் என்ன எடுத்துரைக்கிறதோ அதை முதல்ல சரியா தெரிஞ்சுக்கணும். வழிபாட்டு விஷயத்துல இன்னொன்னு என்னன்னா, சமணம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவானுடைய கட்டளை அப்படியே ஏத்துக்கலாம் சொல்ல, ஆர்கியூமெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அலௌடிங்க. யாரை வணங்க வேண்டும், வணங்க கூடாதுன்ற டிஸ்கஷன், டிபேட் இருக்கணும், அது தவறு கிடையாது. ஆனால் நாம் தெளிவு பெற வேண்டும். ஆகமங்களை புரிந்து கொள்வதற்காக வாதங்கள், விவாதங்கள், சர்ச்சைகள் நடக்க வேண்டும். வாத விவாதம், ஐயோ வாத விவாதம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இருக்கலாம். சம்பந்தபத்திரர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பகவானையே கோர்ட்ல நிறுத்தி கேள்வி கேட்கிறார் பாருங்க. அது கடைசியில சொல்றாரு, ஏன் நான் உன்னை வணங்குறேன் அப்படின்றதையும் சொல்றாரு. அந்த ஒரு தெளிவும் வேண்டாம், தெளிவையும் நாம் பெற வேண்டும். புரியுதுங்களா? சோ இப்படி
நாம் தீர்த்தங்கரர்களை ஏன் எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தாலும் புற வைபவங்கள் இருந்தாலும் நாம் ஏன் வழிபடுகிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். டைம் ஆகுது, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். அடுத்ததாக, பகவான் பாவங்களை மன்னிப்பாரா? பகவான் இது பாருங்க, இன்னொன்னு, எந்த ஒரு பொருளும் மற்ற ஒரு பொருளில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. பகவானும் என்னில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. என் பாவங்களை அவர் மன்னிக்க மாட்டார். எந்த கர்ம வினையை நாம் கட்டுகிறோமோ அதனுடைய பலனை நாம் தான் அனுபவிக்கிறோம். பகவான் யாருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் பற்றற்றவர். ஏன் பர்டிகுலர் இவங்க பாவத்தை நான் மன்னிச்சிருவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாம அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அது ஆகமங்கள் எங்கும் அப்படி கூறவும் இல்லை. அப்புறம் ஒரு சிலர் கேட்கறாங்க என்கிட்ட, ஒரு சில குழந்தைகள் தான் கேட்டாங்க, என்ன அப்படின்னா, இல்ல எல்லா ஜீவனும் என்ன மன்னிக்கட்டும், நானும் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்றேன். இது ஒரு ஜீவன் கொல்லாமையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, எந்த உயிரும் எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு அந்த சத்பாவனையுடன் சரள மனத்துடன் எந்த ஒரு சூதுவாதம் இல்லாத மனநிலையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்வு உலகியல் நோக்குல அது தர்மத்துல நம்ம பண்றோம். மற்றபடி பகவான மன்னிப்பு கேட்கல. அதுல ஞாபகம் வச்சு, பகவான் யாருடைய பாவத்தை, எந்தெந்த உயிர் எந்தெந்த பாவங்களை செய்கிறதோ அதற்குண்டான பலனை அது அனுபவிக்கிறது. பகவான் பாவம் மன்னிப்பதெல்லாம் சமணத்தில் வழங்குவதில்லை, இதெல்லாம் கிடையாது. ஆகமங்கள்ல அப்படி எங்கும் கருத்தும் கூறவில்லை. அது எந்த நூலா இருக்கட்டும், எந்த மொழி நூலா இருக்கட்டும், எங்கேயும் கூறவில்லை. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்கள்ல 3 நிலை இருக்கிறது. அதை நான் இப்போ நான் அடுத்த முறை அந்த 7 தத்துவங்களை சொல்லும் போது பகிராத்மா, அந்தராத்மா, பரமாத்மா, அதை நான் அங்க சொல்றேன். அது ஒரு வகுப்புல வரும். சார்ஜ் போட்டு லேப்டாப். அடுத்ததாக, ஒரு பொருளை அறிவதற்கு நான் கடைசியில இந்த பிரமாண நயத்தை கூட நான் அடுத்தது பேசிக்கிறேன். அநேகாந்த சியாத்வாதம், அது மட்டும் இது கொஞ்சம் டீப்பான கருத்து. ஒரு 3 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். அநேகாந்தம் என்பது ஒரு பொருள்ல முரணான 2 தர்மங்கள் இருப்பது உண்டு. அதாவது நிலையாவும் இருக்குது, நிலையற்றதாகவும் இருக்குது. திரவிய நோக்குல அது நிலையாக இருக்கிறது, பரியாய நோக்குல நிலையற்றதாக இருக்கிறது. அதாவது மாறுகைகள் நடந்து கொண்டே இருக்கு. நிலையானதாக ஒரே பொருளே நிலையானதாகவும் இருக்குது, உயிரா தானே இருக்குது, அது நிலைத்தன்மை. உயிர் ஆனா பல பிறவைகள் எடுக்குது, மனித பிறவிகள் இருக்குது, அதுக்கப்புறம் வேற பிறவில போகுது. இது நிலையற்ற தன்மை. அதாவது திரவியம் பரியாயம் நிலையாவும் இருக்கிறது, உட்பாதம் வியம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா திரவியம் நிலைத்தன்மையும் இருக்கிறது, நிலைத்தன்மையும் இருக்கிறது, நிலையற்ற தன்மையும் இருக்கிறது. நிலையற்ற தன்மை எது? உட்பாத வியம், அதாவது தோன்றுதல் மறைதல், அது நிலையற்ற தன்மை. நிலைத்திருத்தல் அது நிலைத்தன்மை. இப்படி முரணான 2 துருவங்கள் ஒரு பொருள் இருக்கிறது. அனந்த தர்மங்கள் என்று கூறுவதுண்டு. இது ஒரு பொருளை இப்படி முரணான, அதாவது நித்தியம் அனித்தியம், சரிங்களா? அஸ்தி நாஸ்தி, உயிர் உயிராதான் இருக்குது, உயிர் புர்கலமா இல்லை, இது அஸ்தி நாஸ்தி என்று கூறுவதுண்டு. இப்படி முரணான 2 தர்மங்கள் ஒரு பொருள்ல இருக்கின்றன. அது பல முரணான தர்மங்கள் இருக்கின்றன. அதுதான் அநேகாந்தம் என்று கூறுவார். அநேக அந்தம், அந்தம்னா தர்மம். தர்மம்னா ஒரு குணம் மாதிரின்னு வச்சுங்களேன். நித்தியம் அனித்தியம் அஸ்தி நாஸ்தி, இதுதான் அந்தம் அப்படின்றாங்க, அது தர்மம் அப்படின்றாங்க. சோ பொருளில் இருப்பது அநேகாந்தம். அதை நய நோக்கில் எடுத்து கூறுவது சியாத்வாதம். சியாத்வாதம் ஜின ஆகமத்தின் ஆணி பேர். ஆகமங்கள் எடுத்து கூறும் அந்த கருத்துக்கள் அதுல நோக்கம் இருக்கிறது. உயிர் நிலையானது என்றால் அது அங்கு திரவிய நோக்கம், அதாவது நிலைத்திருத்தல், ஒரு பொருள் நிலைத்திருக்கிறது என்பதை நோக்கத்தில் வைத்துக் கொண்டு கூறுகிறார். உயிர் நிலையற்றது, அழிகிறது அல்லது தோன்றுகிறது என்று கூறுவது அந்த உட்பாதம் வியம், அதை மனசுல வச்சுன்னு சொல்றாங்கன்னு. அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர்
குழந்தை நோக்கில் பார்க்கும் பொழுது அப்பா, அப்பா நோக்கில் பார்க்கும் பொழுது பிள்ளை, அல்லது தங்கை நோக்கில் பார்க்கும் பொழுது அண்ணன். ஒருவரே இந்த பல ரோல்ல இருக்கிறாங்கல்ல, அதே போலதான் வேற வேற நோக்குல ஒரு பொருள் வேற வேற விதத்தில் பார்க்கப்படுகிறது. அதை அந்தந்த நோக்கத்தில் சரியாக எடுத்து கூறுவது, சரியாக புரிந்து கொள்வது, அதைதான் நய நோக்கம் என்று கூறுவது உண்டு. அந்த நய நோக்கம், அந்த பொருளை எடுத்து கூறும் விதம் இருக்கிறது பாரு, அதுதான் சியாத்வாத். அநேகாந்தமானது பொருளில் இருக்கிறது. அது தர்மம், அநேக தர்மம், அதாவது முரணான தர்மங்கள், அதாவது நித்தியம், அனித்தியம், அஸ்தி, நாஸ்தி போன்ற அந்த முரணான தர்மங்கள் இருப்பது பொருளில். அநேகாந்தம் பொருளில் இருக்கிறது. சியாத்வாதம் சொல்லில் இருக்கு. எடுத்து கூறும் விதம், எடுத்து கூறுறவங்களும் சரியா சொல்லணும், புரிஞ்சுக்கிறவங்களும் சரியா சொல்லணும். எந்த நோக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது அநேகாந்தம் சியாத்வாதமும் சமணத்தின் ஆணிவேர். இது ரொம்ப நான் விரிவா போல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. முடிஞ்சா இந்த அநேகாந்த சியாத்வாதத்தை பத்தி மீண்டும் நான் சர்ச்சை செய்கிறேன். டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். இது இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். நன்றி. ஸ்ரீமத் பரம கம்பீரம் சியாத்வாதா மோகலாஞ்சனம் ஜியா திரைலோக்கிய நாதஸ்ய சாசனம் ஜினசாசனம். அன்பிற்கினிய அவையோரை வணங்கி மகிழ்கிறேன். பொதுவா தத்துவங்கள், தத்துவ வகுப்புகள் அப்படின்னும் போது மிக பலர் அதனை விரும்புவார்களா என்ற எண்ணம் முதலில் தோன்றியது எனக்கு. தத்து என்றால் அது என்பதும், துவம் என்றால் அதனுடைய உட்பொருள் என்பதும், அதுவே உண்மை என்பதும் நாம் கண்ட உண்மையாக இந்த வகுப்பிலே நாம் கண்டோம். ஐயார்கள் அவருடைய புலமையை பற்றி மிகப்பெரிய அளவில் கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர இன்றைக்கு நேரடியாக அதனை பார்த்திருக்கிறேன். இந்த ஜூம் குழுவிலே இறைவணக்கம் பாடிய ஹர்ஷிதா குழந்தை அவர்களுக்கும் அந்த பாடலை பத்தி உண்மையிலே சொல்லணும். வினை அடைக்கின்ற வழியை காட்டி கவியோடு கூடிய புதுமையான இறை வணக்கத்தை அவர் கூறியது, அதுவும் அந்த கவிராசன் மகராசனாருடைய கவிதையே இங்கே இறை வணக்கமாக பாடியது ஒரு மிக பெருமைமிக்க ஒரு செயலாக கருதுகிறேன். வரவேற்புரை ஆற்றிய குழந்தை சந்தனா அவர்களை பாராட்டி மகிழ்கிறேன். சாதாரணமாக இதை நான் எங்கிருந்து தொடங்குறேன் அப்படின்னா, சென்ற வாரங்களிலே பேராசிரியர் ஐயா அவர்களுடைய அந்த கருத்துக்களை பார்த்தோம். மங்காத புகழும் மங்கிய சுவடுகளும் அப்படின்னு ஒரு எல்லாம் இப்போ இந்த குழுவில் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்களே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த புகழெல்லாம் மங்கிக்கிட்டு வருது அப்படின்றது ஐயாவுடைய கருத்துக்களாக இருந்தது. ஆனா இந்த உண்மை நிலைமையை, சமணத்தினுடைய உண்மை நிலைமையை அறிவதற்காக இன்னைக்கு 87 பேர் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வெளியே போயிட்டு வந்தாலும் 87லேருந்து 83 பேர் நிலையாக கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த மங்கிய புகழ் கூட பிற்காலத்திலே மங்காமல் ஒளி வீசும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. ஐயா அவர்களுக்கு முதலிலே அதற்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன், ஜினராஜன் ஐயா அவர்களுக்கு. அடுத்ததாக ஐயா அவர்கள் அடிப்படை கருத்துக்களை முதலிலே ஆரம்பித்தார்கள். இந்த திரவிய குண பரியாயத்தை பத்தி முதல் ஆண்டு படிக்கும்போது ஏறக்குறைய ஒரு 15 வகுப்புகளிலே இந்த உத்பாத வேய திரவியத்தை பத்தி விளக்கி, அதுவே திருப்பதி என்றெல்லாம் விளக்கினார்கள் என்னுடைய வகுப்புல. ஆனால் ஐயா அவர்கள் மிக சில மணித்துளிகள் விளக்கினாலும் அருமையாக அந்த கருத்துக்களை விளக்கி, திரவியங்கள் குணத்தோடு வென்று இருக்கின்றன, பரியாயத்திலே மாறுபடுகின்றன என்பதையெல்லாம் மிக அருமையாக விளக்கி எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மூவுலக அமைப்புகளை பற்றி ஐயா எடுத்துரைத்தார்கள். மூவுலகத்திலே எங்கே நிகோதத்தில இருந்து உயிர்கள் எல்லாம் மேல் நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு கடைசியாக தன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்த பின்பு
அவையெல்லாம் இலகுவாகி சித்த கஷேத்திரத்தை அடைகின்றன என்பதையெல்லாம் மிக அழகாக விளக்கினார்கள். இந்த பகுதியில இருக்கக்கூடிய 4 வகை கதிகளை பற்றியெல்லாம் விளக்கினார்கள். அடுத்ததாக சொர்க்கம் வேறு, மோட்சம் வேறு என்ற மிக உயர்ந்த செய்தி இன்னைக்கு மறைந்துகிட்டு வருது. அதான். அது வந்து எங்க அறியாமையில இருக்கின்ற பொழுது, சொர்க்கமும், மோட்சமும் ஒண்ணு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேரு அந்த நினைக்கிறோம். ஆனா, அதை ஆணித்தரமாக அவருடைய மிக உன்னதமான அந்த உரையிலே ஐயா அவர்கள் சொர்க்கம் வேறு, மோட்சம் வேறு என்பதையும், அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஜீவன்களும் இந்த 4 வகை கதியிலே உட்படுத்தப்பட்டவைதான் என்பதும், ஆனால் முக்திக்கு முயலுகின்ற உயிர்கள், முக்தியை அடைந்த உயிர்கள் என்பதை வேறு. ஐயா அவர்கள் வந்து அந்த ஆன்மாவை பற்றிய 3 வகையான வகைப்பாடுகளை பற்றி சொல்லுகின்ற போது கண்டிப்பா அதை சொல்லுவாங்க. அத இப்போதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பகிராத்மா, அந்தராத்மா, பரமாத்மா பத்தி ஐயா வரப்போறாங்க. இன்னும் ஒரு சில அ அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் அத பத்தி சொல்லுவாங்க. அப்போ இது பற்றிய விளக்கங்களை ஐயா அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை சொல்வார்கள் அப்படின்றத எனக்கு தீர்மானமா தெரிகிறது. அடுத்ததுக்கு சம்பந்தபத்திர ஆச்சாரியருடைய வழிபாட்டு வரையறைகளை கூட மிக உன்னதமாக நேர்த்தியாக சொல்லி, யாரை வணங்க வேண்டும் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. பாவ மன்னிப்பு என்பதெல்லாம் கிடையாது. இங்க பிரதிக்கிரமணம் என்ற ஒரு செயல்பாடு சமணத்திலே உண்டு. அது பிற்காலத்திலே ஏற்பட்டது என்றாலும், அந்த பிரதிக்கிரமணத்தினுடைய அர்த்தத்தை ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக இதை சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன். அதாவது பிரதிக்கிரமணம் என்பது எதற்காக எடுக்கிறது என்றால், ஆண்டவனிடத்திலே, பகவானிடத்திலே நாம் போய் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஆனால் நாம் செய்த வினைகளுக்காக நாம் வருந்தி, மீண்டும் அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கப் போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் மீண்டும் ஒரு முறை அவர்கள் கூறுவார்கள். அடுத்ததாக அநேகாந்தவாதம். மிக அருமையா அததான் ஜெயினத்தினுடைய ஆணிவேர். அநேகாந்தவாதமும் சியாத்வாதமும் பத்தி ஒரு சில மணித்துளிகள் பேசினாலும் ஐயா அவர்கள் மிக அருமையான விளக்கங்களை எல்லாம் சொன்னார்கள். ஆக இந்த தத்துவம் என்பது வேறு ஒன்றுமல்ல, பொருட்களின் உண்மை தன்மைதான் என்பதை புரிந்து கொண்டால் இன்றைய வரப்போகின்ற சமுதாயம் கண்டிப்பாக சமணத்தினுடைய புகழை மங்காமல் இருக்க செய்யும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஐயா அவர்கள் நன்றினை ஈந்ததால் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த குழுவிலே இத்தனை ஏறக்குறைய 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் இந்த குழுவிலே இந்த உண்மையை பற்றிய செய்திகளை எல்லாம் கேட்டு அதை உள்வாங்கி அவற்றையும் பதித்து வைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மகராசன் ஐயா அவர்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகளும் நன்றியும் இந்த ஆதிபகவன் புலன குழுவிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பப்போ மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி.